திமுகவிடம் பணம் வாங்கிய சாட்டை துரைமுருகன் ஆதாரத்தோட வெளிவந்த காணொலிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். சாட்டை துரைமுருகன் பணம் வாங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் வரும். நிச்சயமாக பணம் வாங்கிட்டார் அப்படின்னு தான் மக்கள் எல்லாமே நம்புகிறாங்க. சாட்டை துரைமுருகன் இல்லை, சீமானே பணம் வாங்கியிருக்கிறார் திமுகவிடம். அந்த நம்பிக்கை தான் மக்களிடம் நிறைய பேருக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதித்தது போல இந்த தேர்தலில் நடந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். நம்ப வச்சுட்டானுங்க. அதுதான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. சாதாரண நபர்களிடம், அண்ணன் சீமானை ஆதரிப்பவர்களிடம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடந்ததாமே அப்படின்னு அவர்கள் கேட்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்படின்னா எங்கிருந்து அவர்களுக்கு இந்த தகவல் போகுதுன்னா, இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களில் பெரிதளவுக்கு அவங்க ஊதி வெடிக்கிறது மூலயமாக இந்த நிகழ்வுகள் போகுது. அப்போ நம்ம அதற்கான பதிலடி கொடுப்பது மிக மிக முக்கியம். ஏன்னு கேட்டால், உண்மை அமைதியாகும் போது அந்த பொய் மிகப்பெரிய அளவிற்கு சென்றடை விடுகிறது. அப்படி நம்ம செல்லடைய விடக்கூடாது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய காணொலி தொடர்ச்சியாக பதிவிடுவதற்காக பார்க்க முடிகிறது. தாவேக்காவினர் அனைவருமே பதிவிடுவது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட்டு சாட்டை துரைமுருகன் பணம் வாங்கிவிட்டார் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாருங்க. அதில் குறிப்பிட்டு நான் பதிவு பண்ணுறதுல ஒன்று ரொம்ப அதிர்ச்சியானது என்ன அப்படின்னா, நயினார் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு மாமாவாக மாறுகிறார். அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்கு சீர்கொண்டு போகிறார். திராவிட கடற்பாறை அப்படிங்கிறது ஓரமாக தூங்குது. ஏன்னா இப்போ அந்த குற்றச்சாட்டு வைக்கலங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் பரந்தூரில் திமுக மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அது பற்றி தான் இந்த காணொலி அடுத்து நம்ம தெளிவுபடுத்துகிறோம். கனிம வளம் எல்லாம் நாட்டோட வளர்ச்சிக்காகத்தான் திருடப்பட்டது இப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் பேசியது போல, குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவரது காணொலியில் பேசியது போல அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு பொய் குற்றச்சாட்டு. இதில் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், பரந்தூரில் திமுக மேலே தப்பு இல்லை. எந்த இடத்துல யார் இதை குறிப்பிட்டாங்க? பரந்தூரில் திமுக மேலே தப்பு இல்லைனா ஆளாக அங்கே போராட்டம் பண்ணது யார்? ஆளாக அந்த மக்களோட மக்களாக கட்சி கொடியை கூட பயன்படுத்தாமல் மக்கள் முன்னாடி நின்று ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இதை நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சொன்னது யார்? அது மட்டும் இல்லைங்க, அடுத்தடுத்த பல கேள்விகள் இருக்குது. பரந்தூர் மக்களையே தன்னுடைய பொதுக்கூட்டத்தில் மேடை ஏற்றி அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ண வைத்தது யார்? இப்போ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பார்த்திங்கன்னா காரைக்குடியில் நிற்கிறாரு. அவர் அந்த பிரபு அவர்களிடம் தோற்று போகிறார், மாற்று கருத்தே கிடையாது. அவர் இறங்கி வேலை செய்திருக்கிறாருன்னா என்ன வேலை செய்திருக்காருன்னா, இது வரைக்கும் காணாமல் போயிருக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு காட்டுறாரு. அதையே மாசு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் கேட்குறாரு. சாட்டை அந்த கனிம வள விஷயங்களில் பேசும்போது, அதாவது நம்ம இதை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன், பேசும்போது அதை நான் சொல்லலை, கனிம வளம் எல்லாம் நாட்டோட வளர்ச்சிக்காக அப்படின்னு சாட்டை பேசியது போல் பதிவிடுறாங்க. சாட்டை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இது வரைக்கும் 2000க்கு பிறகு இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, இந்த கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னா, அதன் பிறகு எங்கேயுமே ரோடு போடுறது இல்லையா? ரோடு போடுறது வீடு கட்டுறதுல இருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஜெயிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த விஷயங்கள்லேருந்து ஒவ்வொன்றுக்குமே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்வது போல் 2000லேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால், 2011 காலகட்டங்களில் இருந்து அப்படின்னு குறிப்பிட்டதில் இருந்து இருக்குது அப்படின்னா, யார் யாரெல்லாம் முதல்வராக இருந்தார்கள்? கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ், ஓபிஎஸ், மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் கணக்கு பண்ணணும். அதில் ஒவ்வொரு இடத்துலையுமே அமைச்சர்கள் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 6 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு விசாரணை உண்டா? எதையுமே செய்யாமல் நாங்கள் எல்லாத்தையும் சரி செய்து விட்டோம்ன்ற மாதிரியான ஒரு தம்பட்டம் அடிப்பது, மக்கள் முன்னாடி வெற்றி விளம்பரம் போடுவது, அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை குற்றவாளியாக கூட மாற்றுவதுங்கிறதுக்குள்ள இது எவ்வளவு இழிவான ஒரு அரசியல் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். இதுபோல் மலிவான அரசியல் செய்ய மட்டும் தெரிந்த தாவேக்காவினருக்கு உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்காக போராடுறவங்கள மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்க போகிறதில்ல தம்பி. இந்த ஒரு முறை இல்லை, இனி எத்தனை முறை நீங்கள் காணொலியை கட் பண்ணி அதை மக்கள் முன்னாடி ஏமாற்றுவது போல செய்தாலும் அது அத்தனைக்கும் நிச்சயம் பதிலடி வரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இது தினமும் நடக்கும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் நம்ம அதை சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால், அவர்கள் தரப்பில் இருந்து அதை பொய்ன்னு சொல்லி ஒருத்தன் பார்த்திங்கன்னா பதிவு பண்ணி நிரூபிச்சுட்டு போயிடுறான். நம்ம அது ஒரு விஷயமா அப்படின்னு கடந்து போகிறோம். ஆனால் பொது ஜனம் இல்லாமல் இந்த மக்கள் அவங்க வேலையை முடித்து வரவர்கள் எல்லாம் இது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்படியே அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு போகிறாங்க. இதனால தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்ன சின்ன சரிவுகள் வரும்போது நம்ம அதை கண்டும் காணாமல் போவதுன்னு நினைக்கிறேன். இதனால் அனைத்து பொய் பிரச்சாரங்களுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அவதூறுகளை வேணால் கடந்து போகலாம், இந்த பொய் பிரச்சாரங்களை அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. இதனால் நிச்சயம் தமிழ் தேசியத்திற்கு ஒரு பின்னடைவு வரும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற
குரூரமான இந்த கொடூரர்களை நாம் அம்பலப்படுத்த வேண்டியது நம்ம அனைவருடைய ஒரு பொறுப்பாக நான் கருதுகிறேன்.